வணக்கம் நேயர்களே, மக்கள் மேடை நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேயர்களே, இன்றைய மக்கள் மேடை நிகழ்ச்சியை நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு, இன்றைக்கு இரண்டு முக்கியமான அறிக்கைகள் வெளிவந்திருக்கு. ஒன்று, திமுகவின் செயல் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் கிட்ட வந்திருக்கக்கூடிய ஒரு அறிக்கை. மற்றொன்று, பாமகவினுடைய நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்கள் கிட்ட வந்திருக்கக்கூடிய ஒரு அறிக்கை. ரெண்டு அறிக்கைகளையுமே குறிப்பிட்டு ஒரே விஷயத்தை மையப்படுத்தி சொல்லியிருக்காங்க. முதல்ல ஸ்டாலின் உடைய அறிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தமிழக அரசினுடைய இப்போதைய ஆளக்கூடிய அதிமுக அரசினுடைய பல ஊழல் குற்றச்சாட்டுகளை மையப்படுத்தி ஒரு மிக நீண்ட அறிக்கையை அவர் கொடுத்திருக்கார். அவர் சொல்லும்போது ஆரம்பத்தில் இப்போ ஒவ்வொரு மினிஸ்டர் மேலேயும் என்னென்ன வழக்கு, அதாவது குற்றச்சாட்டு இந்த ஊழல் சம்பந்தமாக இருக்கு அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கு அந்த அறிக்கையில். குறிப்பாக 13 கோடி ரூபாய் லஞ்சம் கேட்ட வழக்கில் அமைச்சர் திரு KP அன்பழகன் மேல இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு, அதாவது 79 கோடி ரூபாய் டெண்டருக்கு இந்த கல்வி நிலையங்களை பாலிடெக்னிக் அமைப்பதற்காக 13 கோடி ரூபாய் லஞ்சம் கேட்டதாக அமைச்சர் திரு KP அன்பழகன் மீது இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுல ஆரம்பித்து, விஜயபாஸ்கர் அவர்கள் ஒரே மாதத்தில் 5.16 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்ற அந்த குற்றச்சாட்டையும் இந்த அறிக்கையில் கொடுத்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் வழக்கம் போல அந்த குட்கா விவகாரத்தில் 40 கோடி ரூபாய் கைமாறிய அந்த விஷயமாக இருக்கட்டும், இல்லை 89 கோடி ரூபாய் RK நகர் தேர்தலில் அந்த அறிக்கையை வருமான வரித்துறை எடுத்த அறிக்கையினுடைய விவரங்களாக இருக்கட்டும், இல்லை கூவத்தூரில் நடைபெற்றதாக கூறப்படக்கூடிய அந்த பணபேர குற்றச்சாட்டாக இருக்கட்டும், இப்படி தொடர்ச்சியாக பல குற்றச்சாட்டுகளை அவர் இந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கார். இறுதியாக அவர் சொல்லியிருக்க வேண்டிய விஷயம் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அதாவது இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் இவ்வளவு இருக்கு, இதை தடுப்பதற்கோ இல்லை இதை முற்றிலுமாக ஒழிப்பதற்கு லோக் ஆயுக்தா அமைப்பை தமிழக அரசு ஏற்படுத்த வேண்டும் என்றும், அப்படி தமிழக அரசு ஏற்படுத்த தவறினால் நீதிமன்றம் மூலமாக லோக் ஆயுக்தாவை வழக்கு ஒன்றை தொடுத்து இதை ஏற்படுத்துவதற்கு திமுக முயற்சி செய்யும் என்று தன்னுடைய கருத்தை வலுவாக தெரிவித்திருக்கிறார். அதே போல பாமகவினுடைய நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்களும் இது சம்பந்தமாக, அதாவது இந்த குட்கா ஊழல் விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, DGP அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு விசாரணை குழு அமைத்து இது விசாரிக்க வேண்டும், முழு நேரமும் ஒரு கண்காணிப்பு குழுவை இதை வழக்கை கண்காணிப்பதற்கு ஏற்படுத்த வேண்டும் என்று தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தது. அது சம்பந்தமாகத்தான் அவர் தன்னுடைய அறிக்கையும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ரெண்டு அறிக்கைகளும் தான் இன்றைய நிகழ்ச்சியினுடைய விவாதமாக நாம் எடுத்திருக்கிறோம். அதற்கு முன்பு நம்முடைய விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி விடுகிறேன். முதல்ல ஆம் ஆத்மி கட்சியினுடைய தமிழக தலைவர் திரு வசீகரன் அவர்கள் வந்திருக்கார், அவரை வரவேற்போம். வணக்கம் சார். அடுத்து திமுகவினுடைய வழக்கறிஞர் திரு GS மோகன் அவர்கள் வந்திருக்கார், அவரையும் வரவேற்போம். வணக்கம் சார். அடுத்து அதிமுக அம்மா அணியின் சேர்ந்த திரு ஜவஹர் அலி அவர்கள் வந்திருக்கார், அவரையும் வரவேற்போம். வணக்கம் சார். முதல்ல திரு ஜவஹர் அலி கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். இவ்வளவு குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக அதிமுக அரசின் மீது கடந்த சில மாதங்களாக எல்லா தரப்பிலிருந்தும், அதாவது ஒரு நடிகர் என்ற விதத்திலாகட்டும், இல்லை அரசியல் எதிர்கட்சி தலைவராகட்டும், இல்லை மற்ற கட்சி தலைவர்களாகட்டும், இல்லை பொதுமக்களே சில பேர் சமூக வலைதளங்களில் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களாகட்டும், இப்படி எல்லா தரப்பிலிருந்தும் ஆளுகின்ற அரசு மீது இப்படி குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக எழுந்த வண்ணம் இருக்கே, இதற்கான பதில் அரசு கிட்ட இருந்து எப்போது பெறுவது? அதாவது குற்றச்சாட்டு சொல்லாட்டினா அது எதிர்கட்சியே இல்லை. அந்த வகையில் தான் இந்த அரசாங்கம் ஒரு சிறப்பான அரசாங்கமாக, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அரசாங்கமாக இருக்கிறது என்கின்ற ஒரு காரணத்தினால இந்த அரசாங்கம் இன்னொரு 4 வருடம் காலத்தை பூர்த்தி செய்து விடுமோ என்கிற பயத்தின் காரணமாக தான் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் எதிர்கட்சிகள் தொடர்ந்து, அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் எதிர்கட்சிகள் அவர்கள் கடமையை, அரசியல் கடமையை அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த வகையில் தான் இந்த வேலையை செய்து இருக்காங்களே தவிர இதுல எந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறத விட்டுட்டு இப்ப இந்த ஒரு 13 கோடி ரூபாய் இன்னைக்கு லஞ்சம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றது திமுக கிடையாது. அது சம்பந்தப்பட்ட ஒரு கல்வித்துறையிலிருந்து சம்பந்தப்பட்ட வழக்கு தொடுத்திருக்க. அதாவது சார், இதெல்லாம் அவதூறுகள், குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் அவதூறுகள் தவிர இது நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டோ, இது நீதிமன்றம் தண்டிக்கப்பட்ட ஒரு வழக்கோ அல்ல. இது யார் வேண்டுமானாலும் யார் மேலேயே வேண்டாலும் குற்றச்சாட்டுகளை அவதூறுகளை வருமான வரித்துறையும் குற்றச்சாட்டுகள், வருமான வரித்துறை என்ன குற்றச்சாட்டை சொல்லி இருக்கிறாங்க, இந்த குட்கா விவகாரத்துல அந்த ஒரு பண விவகாரம், பிடிப்பட்ட விவகாரத்தை மட்டும் சொல்லியிருக்காங்க. இந்த தவறை இந்த அமைச்சர் செய்திருக்கிறார் என்று எந்த விதத்திலையும் வருமான வரித்துறை சொல்லவில்லை. நேற்றைக்கு கூட நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்குன்னா,
இந்த விஷயத்துல இதற்காக ஏற்கனவே வந்து இந்த விஜிலன்ஸ் கமிஷனர் வந்து சீஃப் செக்ரட்டரி பார்த்துக்கிட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் ஹோம் செக்ரட்டரி இருந்தாங்க. நீங்க அதன் பிறகு வந்து இதற்காக ஒரு விஜிலன்ஸுக்காண்டி ஒரு கமிஷனர் அமைங்கன்னு சொன்னாங்க தவிர வேறு வகையில ஏற்கனவே இருக்கக்கூடிய டி.கே. ராஜேந்திரனுடைய ஒரு நன்னடத்தையும் அவருடைய நீண்ட காலம் காவல்துறையில் அவர் ஆற்றிருக்க பணியை போற்றி தான் அவர் கருத்து சொல்லியிருக்காங்களே ஒழிய அது மட்டுமல்ல இதுல தவறுகள் இருக்குமானால் நிச்சயமாக அந்த நீதிபதிகளை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பாங்க. அப்படின்னா 10 மாதத்துக்கு முன்பே நீங்க அந்த விசாரணை கமிஷனை போட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கலாமே. இல்ல சார், அந்த தவறுகள் இருக்கும் பட்சத்தில், அந்த முகாந்திரம் இருக்கும் பட்சத்தில் நேற்றைக்கு 10 மாதத்துக்கு முன்பே விசாரணைக்கு நீதிமன்றம் போய் தான் இது வந்து இந்த குற்றச்சாட்டு விசாரிக்கப்படணும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து எழுப்பப்படுகிறது. இதற்கு முன்பே தானாகவே முன் வந்து ஒரு குற்றச்சாட்டு அப்போது ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி 11 மாதத்துக்கு முன்னாடி இது வந்து போடப்பட்டிருக்கு. இந்த குட்கா விவகாரம் விசாரணையில் இருந்து கொண்டிருக்கு. குட்கா விவகாரத்தை விட்டுடலாம். சரி, தேர்தல் ஆணையம் தன்னுடைய 29 பக்க அறிக்கையில 17வது பக்கத்துல குறிப்பிட்ட ஒரு பேராகிராஃப்ல அமைச்சருடைய பெயரையும் வந்து குறிப்பிட்டு 89 கோடி ரூபாய் மக்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணதற்கான ஆதாரம் வந்து இருக்கு. அதனால இந்த ஆர்கே நகர் தேர்தலை ரத்து பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி வெறும் குற்றச்சாட்டா பார்க்கலாமா? தேர்தல் ஆணையம் வந்து எப்படி அப்படி ஒரு முடிவு எடுக்கலாம்? இதெல்லாம் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி தான். அதாவது முன்பு வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதாவது வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அண்ணா ஹசாரே, அரவிந்த் கெஜ்ரிவால் இவர்கள் போன்றவர்கள்லாம் இந்தியா முழுக்க லோக்பால் வேணும், அதாவது மாநிலத்தில் மத்தியில லோக்பால், மாநிலத்தில் லோக் ஆயுக்தா, அது மக்கள் நீதிமன்றம் என்று பேரு, அது வேணும்டாங்க. அன்றைக்கு இன்றைக்கு வந்து எந்த ஊழலும் நடக்கவில்லையா? எங்க போனார் இந்த அண்ணா ஹசாரே? இன்னும் அதே போலதான் அது யாருக்கு பயன்பெற்றதுன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அது பயனாயிருந்துச்சு. அவர் கொண்டு வந்தது. அதன் பிறகு பிஜேபிக்கு அது மிகப்பெரிய லாபமா போச்சு. அதே போலதான் இன்றைக்கு கமலஹாசன் சொல்லக்கூடிய விஷயமும் அவர் ஊழலை பத்தி பேசக்கூடிய விஷயமும் யாருக்கு பயனா போகுதுன்னா அது வந்து எதிர்கட்சி ஸ்டாலினுக்கு தான் பயனா போகுது. ஆனா நான் என்ன வைக்கிறாங்க, இது உண்மையா இல்லையா அப்படிங்கறத தெளிவுபடுத்த வேண்டியதை விட்டுட்டு அவங்க சொல்றதுல சாதாரணமான ஆதாரத்தோட சொல்றாங்க. சார், ஆதாரம் ஒரு தேர்தலை நிறுத்தி இருக்கு. குற்றச்சாட்டு என்பது நீதிமன்றத்தால் நிரூபணம் செய்வதுதான் அது தண்டனைக்குரிய குற்றம். சரி, நீங்க குற்றச்சாட்டு ஏனோ தானே 19வது ஒரு விஷயத்தை சொல்றது, அது யார் மேல வேண்டாலும் யாரோட இன்றைக்கு மோடி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள், அரவிந்த் கெஜ்ரிவால் மேல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள், இன்றைக்கு முன்பே அம்மா அவர்கள் மீதும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள், கலைஞர் மீதும் குற்றச்சாட்டுகள் இருந்தது. தண்டிக்கப்பட்ட விஷயம் குற்றச்சாட்டுகள் நீதிமன்றம் மூலமாக நிரூபிக்கப்பட்டும் இருக்குல்ல. அதான் சொல்றேன், நிரூபிக்கப்பட்டும் இருக்குல்ல. நீதிமன்றம் மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்கா இல்லையா அந்த வழக்க பற்றி நம்ம இப்ப பேசுவதற்கு அம்மா அவர்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்படிங்கறத என்னுடைய சார். அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் தண்டனைக்கு கொடுத்திருக்கிறாங்க. அத வந்து அந்த டாபிக் பத்தி இப்படி எல்லா அமைச்சர்கள் அவர்களே விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறார். ஒரு 8 அமைச்சர்கள், முதலமைச்சர் நேம் வந்து உட்பட எல்லா அமைச்சர்கள் மீதும் ஒரு சில குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியா இருக்கு. அமைச்சர் காமராஜ் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, அமைச்சர் சரோஜா அவர்கள் மீது வந்து குற்றச்சாட்டு ஒன்று எழுப்பப்பட்டிருக்கு, அமைச்சர் கே.பி. அன்பழகன் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, முதலமைச்சர் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. எல்லா அமைச்சர்கள் மீதும் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கு. அதாவது இருக்கக்கூடிய 33 அமைச்சர்கள் மீதும் குற்றச்சாட்டு சொல்லலாம். எந்த மாநிலத்திலேயாவது எந்த அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டு இல்லாத மந்திரி சபை எந்த மாநிலத்தையாவது நடந்து கொண்டிருக்குதா? டெல்லியில் நடந்து கொண்டிருக்கிறதா? மோடி அரசாங்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறதா? எந்த அரசாங்கத்தின் மீதும் குற்றச்சாட்டுகள் சொல்வது எதிர்கட்சியினுடைய கடமையாகவும் வேலையாகவும் அரசியல் வேலையா பண்ணிட்டு இருக்காங்க. சொல்றாங்க, வருமான வரித்துறை சொல்றாங்க, தேர்தல் ஆணையம் சொல்றாங்க. வீட்டுல வந்து ஒரு குற்றச்சாட்டை சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்யணும்? நீங்க சொல்வதே இந்தியாவுல அமைச்சர் பொறுப்புல தற்சமயம் இருக்கக்கூடிய எந்த அமைச்சராவது தொடர்ச்சியாக அவங்க வீட்டுல ரைட் நடந்து விசாரணைக்கு போயிட்டு இருக்காரா? இந்தியாவுல இப்ப அமைச்சரா இருக்கக்கூடிய எந்த அமைச்சராவது தொடர்ந்து விசாரணைக்கு 3வது முறையா போயிருக்காரு? அப்படி ஏதாவது பதவியில இருக்கக்கூடிய அமைச்சர் ஏதாவது விசாரணை கமிஷனுக்கு போயிருக்காரு? பீகார்ல இப்ப கூட துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய லல்லு பிரசாத்தினுடைய மகன் இருக்கும் பொழுது அவர் வீட்டுல வந்து ரெய்டு நடத்தினாங்க. இதெல்லாம் அரசியல் நோக்கத்தோடு அன்றைய காலகட்டத்தில் தமிழக அரசை அடிபணிய வைக்க வேண்டும் என்றதற்காக மத்திய அரசாங்கம் செய்த அந்த அத்துமீறலினுடைய சூழ்ச்சி தான் ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். எனக்கு நான் அந்த பாயிண்ட்க்கே வரல. குற்றச்சாட்டு யார் வேண்டாலும் சொல்லலாம், எத்தனை அமைச்சர்கள் மீது வேண்டாலும் சொல்லலாம், எப்படி வேண்டாலும் சொல்லலாம்.
அது நிரூபிக்கப்பட வேண்டும். அது வரைக்கும் எந்த குற்றச்சாட்டு அவதூறாக பார்க்க முடியுமே தவிர அந்த குற்றச்சாட்டினுடைய உண்மைத்தன்மை இருக்கிறதா நீங்க கருதி விடவே முடியாது. அப்படி பார்த்தால் இந்தியாவில் எந்த அமைச்சர்களும் எந்த அரசாங்கமும் நீங்க ஆட்சி செய்ய முடியாது, அமைச்சர்களாக இருக்க முடியாது. அந்த அளவுக்கு தான் இந்த அரசாங்கம் இந்த இந்திய நாட்டிலே நிலைகள் இருக்கிறது. புரிஞ்சு முதல் பதிவுக்கு நன்றி. நான் திரு வசீகரன் அவர்கிட்ட வந்து கேட்கிறேன், இந்த அறிக்கை 2 பேருடைய அறிக்கை தமிழக அரசு மீது தொடர்ச்சியாக மற்ற புறங்களில் இருந்து வரக்கூடிய குற்றச்சாட்டுகளை எப்படி பார்க்குறீங்க? இந்த கேள்வியை கேட்பதற்கான காரணம் கூட இந்த லோக் ஆயுக்தா என்பதை வந்து முன்னின்று வந்து நடத்தியவர்களில் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவரும் ஒருவர். அப்படி இருக்கும்போது இப்போ தமிழகத்தில் லோக் ஆயுக்தா நீங்கள் வந்து கொண்டு வரணும், இல்லை அப்படின்னா திமுக வழக்கு ஒன்றை தொடர்ந்து வந்து கொண்டு வரும் அப்படிலாம் வந்து இங்கே அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி பார்க்கப்படுது? அதாவது லோக் ஆயுக்தா கொண்டு வரணும்னு சொல்கிறத வரவேற்கணும், அது ஒன்று நம்ம தப்பாக சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் இவர்கள் இதற்கான முயற்சிகள் ஒன்று இது வரைக்கும் ப்ராப்பராக எடுக்கப்படலை. சரி, உதாரணத்துக்கு சொல்லப்போனால் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட 10 நாட்கள் இந்த லோக் ஆயுக்தா தமிழ்நாட்டுக்கு வேண்டும்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்தவன் நான், தமிழகத்தில் கொண்டு வரணும்னு சொல்லி. அப்போ வந்து நாங்கள் வந்து எல்லா தலைவர்களையும் அணுகி இப்படி ஒரு லோக் ஆயுக்தா இந்த ஊழல்களுக்கெல்லாம் ஒரு கண்ட்ரோல் செய்யக்கூடிய கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மக்கள் ஆணையம் வேணும்னு சொல்லி நாங்கள் எல்லாரையும் அப்ரோச் பண்ணோம். அதுக்கு யாருமே வந்து அதுக்கு செவி சாய்க்கலை. என்ன ஜெயலலிதா உட்பட முதலமைச்சராக இருந்தார்கள், கொண்டு போய் கொடுத்தோம். திரும்ப 10வது நாள் என்னை போயஸ் கார்டனுக்கு தூக்கிட்டு போங்கங்கிற அளவுக்கு அந்த இது போராட்டங்கள் இருந்தது. அப்போ என்ன பண்ணாங்க, அந்த வருஷம் நல்லா யோசிக்கணும், கவர்னரை வச்சு அறிக்கை படிக்கிறாங்க சட்டமன்றத்தில். அதில் வந்து லோக் ஆயுக்தாவும் கொண்டு வருவோம்னு சொல்லி ஒரு வார்த்தையும் அதில் திணிக்கப்படுது. அவங்களுடைய தேர்தல் அறிக்கையிலையும் தேர்தல் அறிக்கையில் உள்ளது அன்னைக்கு அதுவும் சொல்கிறாங்க. சரி, சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் எப்படி சூசகம் கொண்டு வர மாட்டோம் என்பதற்கு இவர்களெல்லாம் கொண்டு வருவார்கள், முயற்சி பண்ணால் நல்லது, ஆனால் அதே நேரத்தில் கொண்டு வர மாட்டோம் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறாங்கன்னா, மத்திய அரசு லோக்பால் சட்டத்தில் சில அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அதையும் கொண்டு வந்தால் அந்த திருத்தங்களை செய்ததுக்கு பின்னால் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு இவங்க. அப்போது அதுக்கப்புறம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஊழல்கள் என்ன புதுசாக நடக்குது, ஜெயலலிதா காலத்தில் இல்லையா? இன்றைக்கி ஜெயலலிதா வந்து கெஜ்ரிவாலோடலாம் கம்பேர் பண்ணக்கூடாது. என்ன அவங்க வந்து ஷீ இஸ் அ கன்விக்ட், இறந்து போயிட்டாங்கிறதுனால விட்டுற முடியாது. அரசாங்கம் என்ன விடலாம், மக்களோ மற்றவங்களும் வந்து இல்லை என்பதை மறுக்க முடியாது. அவருக்கு அடுத்தவர் இன்று வந்து இன்னும் சிறைச்சாலையில் இருந்துகிட்டு இருக்கிறார். என்ன அதனால் ஊழல்களை தடுக்க வேண்டும் என்றால் லோக் ஆயுக்தா வேணும், அதில் எந்த மாற்று கருத்து. ஏன் இவங்க தாமதப்படுத்துறாங்க? யாரு? மத்திய அரசு வந்து கொண்டு வரல, அவங்க கொண்டு வரட்டும், சில திருத்தங்களை கொண்டு வரட்டும், அதற்கு பிறகு லோக் ஆயுக்தா கொண்டு வரணும் தமிழக அரசு. ஏன்னா பெரும்பாலும் எல்லாமே இதுல போற என்ன காரணம், நிச்சயமா லோக் ஆயுக்தா வந்துச்சுன்னு சொன்னா, லோக் ஆயுக்தாங்கிறது ஒரு தனி பாடி. சரி, உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதிகளை வைத்தோ அல்லது சீஃப் ஜஸ்டிஸ், மாநிலங்களுக்கு சீஃப் ஜஸ்டிஸ்களை முன்னிலை வைத்து கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு வந்ததுன்னு சொன்னால் நிறைய பேர், முக்கால்வாசி பேர் அங்கே அது உள்ளதான் இருக்கணும். சரி, ஆகையினால உண்மையிலே இவர்கள் கொண்டு வரவே மாட்டார்கள். கொண்டு வருவதற்கான இதில் மத்திய அரசுல கொண்டு வந்தால் என்ன பாதிப்பு ஏற்படும் அரசு? ஆமாம், ஊழல்வாதிகளுக்கு கரப்ஷனுக்கு எதிரான ஒன்று தானே அது. சரி, கரப்ஷன்களை இவங்கள இப்போ வந்து போதுமான, இன்னைக்கு கூட ஒரு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, போதுமான அந்த ஆன்டி கரப்ஷனுக்கான சட்டங்கள் இன்னும் போதலைங்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இது நடந்துகிட்டு இருக்கு. இல்ல இப்ப லோக் ஆயுக்தா ஒண்ணு கொண்டு வந்தாங்கன்னா ஊழல் முற்றிலும் வந்து ஒழிந்து விடுமா? கண்டிப்பா லோக் ஆயுக்தா மீது வந்து அது நியாயமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பல மாநிலங்கள்ல இருக்கு, கர்நாடகாவில் இருந்திருக்கு. எடியூரப்பாவுக்கு பதவி போனதுக்கு காரணமே வந்து லோக் ஆயுக்தா தான். சரி, இப்ப கர்நாடகாவில் ஊழலே இல்லைன்னு சொல்லல, அதுதான் சொல்ல வர. அதை வந்து இவங்க வந்து நல்ல வலுவான சரியான அதுவும் பலப்படுத்தணும். இப்ப முதல்ல நான் என்ன சொல்றேன், முதல்ல லோக் ஆயுக்தா வரட்டும், முதல்ல அதை வர்றதுக்கான வழியை பார்ப்போம். அது யார் மூலமும் எல்லாருமே போராடி அது வருதுன்னு சொன்னால் அது வரவேற்கத்தக்க ஒன்று தான். அப்புறம் அதுக்கு பலப்படுத்தி கொள்ளலாம், அதை இன்னும் எப்படி ஸ்ட்ராங் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இருந்தாலும் அந்த லோக் ஆயுக்தா இருந்தாலும் அரசு அதை பயன்படுத்தக்கூட சரியான அரசு இருந்தால் தான் முடியும். இப்போ டெல்லியில் வந்து நாங்கள் வந்து நிறைவேற்றி இதற்காகவே அவங்க சொன்ன மாதிரி லோக்பால் வேணும், லோக் ஆயுக்தா வேணுங்கிறதுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு தான். ஆனா உங்களுடைய அரசு மீதும் டெல்லியில பல குற்றச்சாட்டுகள்லாம் கிடையாது. அது வந்து வேற இது வரைக்கும். அதாவது நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டரா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு மோடியா. பலமான இந்தியாவிலே, உலகத்திலே, இந்தியாவிலேயே அவரை விட ஒரு ஸ்ட்ராங்கான பிரைம் மினிஸ்டர் இல்லைங்கிறாங்க.
அங்கேயே நாங்கள் கெஜ்ரிவால் அவர்களோ ஆம் ஆத்மியோ ஒரு தவறு செஞ்சிருந்தா ஊழல்ல மாட்டிருந்தா எங்களை விட்டுருவாங்களா? இதுவரை நாங்கள் நீடித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய டிரான்ஸ்பரன்சி கட்சிக்குள்ள ஒரு நிமிஷம் அதுதான் என்ன கேட்க வரீங்க தெரியல. வெளியில போயிட்டு உங்க கட்சியுடைய தலைவரை பற்றியும் கூட அதுதான் நான் சொல்ல வரேன். இது புகார் வருது. அதான் சொல்ல வரேன்னா எங்களுடைய ஆட்களையே எங்களை வந்து ஊழலுக்கு எதிராகவே ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இது. சரி, ஊழலை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகவே ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இதையே சொல்லி ஆட்சிக்கு வந்த கட்சி. அதனால எங்களை பல வகைகளில் 70க்கு 67 இடங்களை பெற்று ஆட்சியை பிடித்தவர்களா. அப்போ எங்களை வந்து எப்படியெல்லாம் இருக்க வேண்டும். இன்னும் கன்னியாகுமரியில் இருக்கிற கடைசியில் ஒருத்தருக்கும் தெரியும், மோடி வந்து என்ன சார் நல்ல பண்றீங்க வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு சொல் வந்து எல்லா மக்கள் மனதிலும் இடம்பெற்றிருக்கு. என்ன அப்படி இருக்கும்போது அந்த முயற்சிகளில் பல முயற்சிகள் செய்து பார்த்தார்கள். எல்லா எங்கள்கிட்ட அந்த முயற்சி மோடி வந்து தமிழகத்திற்கு செஞ்சிருக்க கூடாது. ஒரு நிமிஷம் வர்றேன், நான் பேசி முடிச்சுக்கிறேன். என்ன போலீஸுங்கள் கிடையாது, காவல்துறை கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இவ்வளவு அடாவடிகள் நடக்குத ஒரு எம்எல்ஏ மேல போலீஸ் வழக்கு போட்ட முடியுமா? அப்போ அங்க எங்களுக்கு எதிரானதான் 30 எம்எல்ஏக்கள் மேல வழக்குகள் போட்டாங்க. இப்போ வந்து நெசுக்கு வேலையில பண்ணிட்டு எங்க கூட இருந்த ஒரு அமைச்சரையே அவர்கள் விலைக்கு வாங்கி எங்களையே குற்றச்சாட்டு 2 கோடி ரூபாய் வாங்கிட்டாருன்னு சொல்லி குற்றச்சாட்டை சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆக இதெல்லாம் உண்மை அல்ல. சரி, ஓகே, உங்க முதல் பதிவாக எடுத்துக்கிறேன். திரு GS மோகன், உங்ககிட்ட வந்து கேட்பது, இந்த அறிக்கை வந்து லோக் ஆயுக்தா அவருடைய முடிவு வந்து லோக் ஆயுக்தா திமுக வழக்கு தொடுத்து அமைக்கும், அதிமுக அமைக்கலை அப்படின்னா, அரசு அமைக்கலை அப்படிங்கிற, அப்படி ஏற்படுத்த முடியுமா? கண்டிப்பாக ஏற்படுத்த முடியும். அதாவது எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலேயே லோக் ஆயுக்தா கொண்டு வருவோம் அதிமுக சொல்லியிருக்க கொண்டு வரல. அதான் கேள்வி. அதாவது லோக் ஆயுக்தா என்பது சான்ஸ்கிரிட் வேர்ட். லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா ஆக்ட் 2013 கொண்டு வந்தாங்க. இந்த இது வந்து லோக்பால் வந்து சென்ட்ரல் லெவலில் இருக்கவங்களுக்கும் ஸ்டேட் லெவலில் லோக் ஆயுக்தாவும் வந்து கரப்ஷனில் யார் யார் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், எம்எல்ஏ, ஐஏஎஸ், ஐபிஎஸ் எல்லா ஆஃபீஸரும் கூட நீங்கள் அதில் வந்து அந்த இதில் தொடுக்கலாம். என்ன அவங்க அட்வான்டேஜ்னா, இப்போ பாருங்கள், ஒரு வழக்கை தொடுக்கின்ற பொழுது உதாரணத்துக்கு எடுத்துக்கணுன்னா முன்னாள் சிஎம் மரியாதைக்குரிய மறைந்த ஜெயலலிதா அம்மையார் கூட அவருடைய வழக்கு எத்தனை ஆண்டுகள் 23 ஆண்டு காலமாக அந்த வழக்கு இழுத்தடிக்கப்பட்டது. ஆனால் லோக் ஆயுக்தா நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா 365 டேஸ்க்குள்ளே நீங்கள் டிஸ்போஸ் பண்ணி ஆகணும். இதனால திமுகவுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமோ? இப்போ நாங்கள் இருந்தும் சில பேர் வந்து இந்த வழக்கு யாராக இருந்தாலும் லோக் ஆயுக்தா என்பது இல்லை, லோக் ஆயுக்தா என்பது பார்ட்டியில் கிடையாது, அல்ல, காமன், இட்ஸ் a கோர்ட். அதில் வந்து கமிட்டி சார் சொன்னது போல் அதில் கமிட்டி மெம்பர்லாம் ரிட்டையர்ட் ஜட்ஜி ப்ரெசன்ட் ஜட்ஜெலாம் தான் இருக்காங்கல்ல. அதில் வந்து நீங்கள் ஒன்றும் மாற்றுகளை நாங்கள் வந்து ஏடிஎம்க்கு ஒன்று டிஎம்கெலாம் கிடையாது. ஸோ இது காமன் இஷ்யூ. இதை வந்து அப்பாயிண்டட் பை த பப்ளிக். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இதில் என்னென்னா குயிக் டிஸ்போஸ். இப்போ நீங்கள் 23 வருஷம் பொறுத்து ஒரு சொத்து வழக்கிலே ஜெயலலிதா அம்மையார் A1 அவர் சொல்கிறாரு, அந்த அம்மா மறைந்துட்டாங்க அதனால் கிடையாது. ஆனால் தீர்ப்பு வழங்கப்பட்டதா இல்லையா? அவர் A1. இப்போ A2 அவங்க பொதுச் செயலாளர் இப்போ எங்கே இருக்கார்? உள்ளே இருக்கார். இப்போ அந்த ஊழல் குற்றச்சாட்டில் பேசுவதற்கு அருகதை இல்லாதவர்கள் அதிமுக, அதிமுக. அப்படி இருக்கின்ற பொழுது இப்போது லேட்டஸ்ட்டாக நீங்கள் குறிப்பிட்டதை போல், அதாவது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வெங்கல் என்பவர் வந்து பாலிடெக்னிக்கில் வந்து கிட்டத்தட்ட 79 கோடி அவர் டெண்டர் எடுக்கிறார். 8 மாவட்டத்தில் எடுக்கிறார், டெண்டர் எடுக்கிறார். அதில் 13 கோடி அவர் வந்து அன்பழகன் உயர்கல்வி அமைச்சர் வந்து கேட்டதாக வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கு. இப்படி வழக்கு தொடுக்கின்ற பொழுது பல காலதாமதமாக இல்லை. திமுக தான் வேறு யார் மூலமாகவோ இது போன்ற ஒரு குற்றச்சாட்டுகளை எழுப்புகிறது, யார் மூலமாகவோ இது போன்ற வழக்குகளை வந்து தொடுக்கிறது, எங்க நிரூபிக்கப்பட்டிருக்குன்னு கேட்கிறாரு. நிரூபிக்கப்படுகிறது. இப்போ நீங்கள் தொடுக்கவே இல்லையே, லோக் ஆயுக்தா வைக்கவே இல்லையே. நான் சொல்லிடுறேன், அப்புறம் பேசு. லோக் ஆயுக்தா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணலையே, அதுதான் அவர் சொல்றாரு. நீங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கூட லோக் ஆயுக்தா கொண்டு வரலாமே. அமைச்சர்கள் மீது நீங்க ஒரே ஒரு எக்ஸாம்பிள், இது எது வந்து நிரூபிக்கப்பட்டதுன்னு கேள்வி கேட்கிறாரு. சார் நிரூபிக்கப்பட்ட எந்த கோர்ட்டுக்கு போச்சு? அதான் உங்களுக்கு பதில் சொன்னது. 23 வருஷம் பொறுத்து அதுக்கு தீர்ப்பு வருது. அந்த அம்மா எப்போ வழக்கு தொடுத்தீங்க? 96ல. இன்னைக்கு அந்த வழக்கு எப்போ வந்தது, எப்போ முடிவுக்கு வந்தது? அப்போ இந்த காலதாமதமாகும். அப்படி காலதாமதமாகின்ற பொழுது இதை வந்து தீர்வாகாது. அப்போ லோக் ஆயுக்தா என்பது அது கிட்டத்தட்ட 1973 அவங்க பாராளுமன்றத்தில் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொண்டு 5வது ஸ்டெப்பு 6வது ஸ்டெப்பு 2011 தான் அது முடிவுக்கு வராங்க, பில் பாஸ் பண்ணுறாங்க.
அப்படி பண்ணும்போது 2013 அந்த ஆக்ட் வந்து ரிசியூம் பண்ணுறாங்க. அந்த லோக் ஆயுக்தா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரிசாவில் இருக்குது, ராஜஸ்தானில் இருக்குது, பீகாரில் இருக்குது, யூபியில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, எம்பியில் இருக்குது, ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது, குஜராத்தில் இருக்குது, கேரளாவில் இருக்குது, டெல்லியிலும் இருக்குது. அதே போல தமிழ்நாட்டு மாநிலத்திலையும் ஊழல் ஒழிந்து விட்டதா சார்? ஊழல் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாருல, ஊழல் செய்தவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா? இப்ப தமிழகத்துல பெயருக்கு ஒன்று லோக் ஆயுக்தா கொண்டு வந்து இப்ப இருக்கக்கூடிய ஊழல் அத்தனையுமே இருந்தது அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அப்படியெல்லாம் இருக்காது. நீங்க உடனே தீர்வு காண முடியும். நீங்க இப்ப கோர்ட் எதுக்கு இருக்கு? இல்ல அப்படி தவறான உங்களுக்கு கண்ணோட்டமே தவறானது. அதாவது கோர்ட் எதுக்கு இருக்கு? தீர்வு காணதான். அப்ப எதுக்குங்க கோர்ட்னு கேட்கற மாதிரி இருக்கு நீங்க. அது அல்ல. இப்ப நீங்க சொல்ற இவர் சொன்னாரு எந்த மாநிலத்தில் வந்து குற்றமே இல்லாம கரப்ஷனே இல்லாம வந்திருக்காங்க. அவர் போய் திருப்பூரா போய் பார்க்க சொல்லுங்க. மாணிக் சர்க்கார் அவர் போய் பாருங்க சொல்லுங்க. அவர் மேல எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்ல. அவர் சரவணி இருக்கின்ற மந்திரிகள் மீது குற்றச்சாட்டு இல்ல. அதெல்லாம் போய் அவங்க எவ்வளவு எளிமையா சொல்லுங்க. மீது என்ன குற்றச்சாட்டு இருக்கு? ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு 18,000 தான் வந்து இங்க பாருங்க. அதாவது திமுக அமைச்சர்கள் மீது இன்றைக்கும் பல வழக்குகள் நடந்துகிட்டு இருக்குது. அதிமுக ஆட்சியில் இருக்கு. இது வந்து வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும் பொழுது நிரூபிக்க வேண்டியது கடமை வந்து நீதிமன்றத்தினுடைய காவல்துறை தான், அந்த டிபார்ட்மெண்ட் தான். அரசாங்கம் தலையிடவில்லை என்பதற்கு ஆதாரம் தான் இன்றைக்கு அவர்கள் மீது இன்னும் வழக்கு நடந்திருக்கு. அந்த வழக்குகளையும் செல்வ கணபதி இன்னும் சிலர் போன்றவர் மீது வழக்குகள் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. சரி, ஒரே ஒரு சில விஷயங்களை படிக்கிறேன், நீங்க கேட்டே சொல்லுங்க. 2G வழக்கு இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அன்புமணி ராமதாஸ் அவர் இன்னைக்கு அறிக்கை கொடுத்திருக்காரு. அவர் மகன் மீது இன்றைக்கு வழக்கு நடந்திருக்கு. இன்றைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் மீது வழக்கு போடப்பட்டிருக்கு. தூக்கி அடிச்சீங்கன்னா அதுவும் கண்ணாடி மாலை என்பது மறந்து விடாதீர்கள். அந்த கல்லு உங்கள் மீது விழும். அந்த கண்ணாடிகள் சிதறும் என்பதை மறந்து விடாதீர்கள். பேசுவதற்கான பேசினா மட்டும் போதாது. மத்திய அரசாங்கம் லோக்பால் கொண்டு வந்திருக்காங்க. லோக்பால் கொண்டு கொண்டு வந்திருக்கு. அதாவது வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் எல்லாம் அவதூறு, அது நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் யார் மீது வேணாலும் சொல்லலாம். நான் சொல்றேன், ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் நிறைய வழக்குகள் இருக்கு. இன்றைக்கு நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளா தான் நான் கேட்கிறேன். அதனால இதை வைத்து லோக் ஆயுக்தா போன சட்டமன்ற தேர்தல் போது அம்மா சொன்னாங்க தமிழகத்திலே லோக் ஆயுக்தா கொண்டு வரப்படும். அதற்கு பிறகு 4 மாசத்துல அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டார்கள். 6 மாத காலம் ஒரு தமிழகத்திலே ஒரு அசாதாரணமான சூழ்நிலை இருங்க சார். மக்கள் பாக்குறாங்க, அவங்களுக்கு தெரியும் ஏன் சொன்னாங்களா கொண்டு வரலன்னு தெரியும். 4 மாசம் அது ஆரம்ப கட்டம். அதன் பிறகு 6 மாதம் அசாதாரண சூழ்நிலை. இன்றைக்கு மாண்புமிகு எடப்பாடியார் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று 4 மாசம் ஆகுது. கண்டிப்பா கொண்டு வருவார். கொண்டு வரக்கூடாது என்ற எண்ணமெல்லாம் இல்ல. எல்லாவற்றுக்கும் ஒரு காரணமா காவிரி மேலாண்மை வரையும் ஏன் வந்து நீங்க நிர்பந்திக்கல அப்படின்னா இல்ல, அவங்க ஆஸ்பத்திரியில இருந்தாங்க, நாங்க கொண்டு வரல. நீட் எக்ஸாமுக்கு ஏன் வந்து விலக்கு வாங்கல அப்படின்னா ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டது. காவிரி மேலாண்மைக்காக பல முறை சட்ட போராட்டங்களை அம்மா நீட் தேர்வை வந்து இந்தியாவில் கொண்டு வருவதற்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் திமுகவும் அதற்கு ஆரம்ப புள்ளி போட்டு இன்றைக்கும் அந்த நீட்டை எதிர்த்தவர் அம்மா. அது அந்த ஆட்சியிலே இருக்கக்கூடிய எடப்பாடியார் நீட் தேர்வு தமிழகத்தில் வேண்டாம் என்பதற்காக இன்றைக்கும் மத்திய அரசாங்கத்தினுடைய நீண்ட
ஒரு போராட்டத்தை தான் நடத்திக்கிட்டு சரி இருக்காரு. இருக்கட்டும். இன்னொரு நீங்க- விஷயம் நான் கேட்டுறேன். இதுல சரி ஒரு பக்கம் வந்து அவங்க வைக்கிற குற்றச்சாட்டா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் வந்து 50% மேல வந்து லஞ்சம் கேக்குறாங்க. இத மாதிரி ஒரு தொழிற்சாலை இங்க தொடங்கணும் அப்படின்னா தொழிற்சாலையை ஆரம்பிக்க முடியலையே. கியா மோட்டார்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி இங்க தமிழ்நாட்டுல இருந்து ஆந்திராவுக்கு போயிடுச்சு. நிறைய இது ஒரு பக்கம் இழப்பு இல்லையா? இல்ல இல்ல அது இல்ல இது ஒரு இல்ல, பக்கம் இழப்பு இருங்க இல்லையா? சார். இருங்க, கேளு கேளுங்க. கதை சொல்றேன். கியா மோட்டார்ஸ்க்கு அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம் இருக்குது. ஹூண்டாய் கம்பெனி எங்க இருக்குதோ அங்கிருந்து 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு கம்பெனியை ஆரம்பிக்க கூடாது என்ற ஒப்பந்தம் ஏற்கனவே இருக்கு. அந்த ஒப்பந்தத்தை தெரியாம அவங்க என்ன பண்ணாங்க, இங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதன் பிறகு ஒப்பந்தத்தை புரிந்து கொண்டு அவர்கள் வந்து நேரா ஆந்திராக்கு தெலுங்கானாக்கு போயிட்டாங்க. இதுதான் உண்மை. அந்த கம்பெனியினுடைய சீஃப் வந்து இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. இந்த கருத்தின் அடிப்படையில் வந்து அமைச்சரும் வந்து சட்டமன்றத்தில் தெளிவுபடுத்தியிருக்காரு. அதனால கியா மோட்டார்ஸ் சரி, நான் இன்னொரு விஷயத்தை கேட்டு அதுக்கும் சேர்த்து சொல்லிடுங்க. அப்படி தன்னுடைய அறிக்கையில திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து எல்லா துறைகளிலும் ஊழல், எதிலும் கமிஷன் என்ற அளவில் ஊழல் அமைச்சர்களின் பட்டியலே இந்த குதிரை பேர அமைச்சரவையில் 1 டஜனை தாண்டி விட்டது. ஊழல் அமைச்சர்களால் இன்றைக்கு தமிழகத்தில் வேலை வாய்ப்பு இல்லை, தொழில் வளர்ச்சி இல்லை, தொழில் முதலீடுகள் எல்லாம் வேறு மாநிலங்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றன. உட்கட்டமைப்பை வலுப்படுத்தும் எந்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளும் இல்லாமல் தமிழகம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. சரியாதான். ஊழலுக்காக ஆட்சியை இழந்த ஸ்டாலின் சொல்லுவதில் வந்து நியாயமான விஷயமா தான் இருக்குது. ஊழலுக்காக ஆட்சி, ஊழலுக்கு பேர் போனவர்கள், ஊழல் எப்படி செய்வது என்று கண்டுபிடித்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கும் பெரிய பெரிய ஊழல் வழக்குகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அவர்கள் மீது. ஆனா நான் என்ன சொல்றேன், எதிர்கட்சி வேலையை அவர் சரியா செய்யறார். சரி, ஆனா மக்கள் பணியை சரியா செய்யறாரா? இல்ல. எதிர்கட்சி வேலையை, அரசாங்கம் மீது குற்றம் சொற்ற வேலையை மட்டும் சரியா செய்யறாரு. வேற எந்த வேலையை சரியா செய்யறாரு? எப்படியாவது இந்த அரசாங்கத்தை ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லி கலைத்து விட வேண்டும். அன்னை எப்ப போவா, திண்ண எப்ப காலி ஆகும், அந்த எண்ணத்திலே செயல்படுறாரு. நாங்க கவனிக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்களே கழிச்சுப்பீங்க. அவட்ட கேட்டுறேன். நீங்க சொல்லிருக்கீங்க, அப்படி ஒரு எண்ணம் இருக்கா? கண்டிப்பாக அப்படி ஆட்சியை கலைப்பதற்கான ஒரு எண்ணம் வந்து அவங்களே திமுகவுக்கு கலைச்சிருவாங்க, இருக்கா? அவங்களே கலைச்சிப்பாங்க. நாங்க ஒன்றும் கலைக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா ஊழல் குற்றச்சாட்டு இல்லைன்ற ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் தானே இன்னைக்கு சசிகலா அவங்களுடைய பொதுச் செயலாளர் எங்க இருக்கார்? நிரூபிக்கப்பட்ட குற்றவாளி. இதெல்லாம் குற்றச்சாட்டப்பட்டவர்கள் எல்லாம். இவங்க சொல்றதெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நிரூபிக்கப்படவில்லை. அப்ப அதெல்லாம் நம்ம அக்கௌண்ட்ல எடுத்துக்க முடியாது. குற்றம் சாட்டப்பட்டு ஒருவர் மறைந்து விட்டார் அந்த அம்மையார். இரண்டாவது A2 வந்து இன்னைக்கும் அவருடைய அவங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவங்க இப்ப ஜெயிலில் இருக்காரா இல்லையா? குற்றம் அவர் வந்து குற்றவாளி. அப்படி இது எதுல குற்றவாளி? அவங்க எந்த அரசாங்க பதவியில் இருந்தாங்க சார்? எந்த அந்த அம்மாவுடைய எந்த அரசாங்க லோக் ஆயுக்தா பொதுச் செயலாளர் யாரு? உங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் யாரு? பொதுச் செயலாளர் யாரு சார்? நீங்க குற்றம் சாட்டப்பட்டார்கள், நீங்க அப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்க அப்படி சொன்னீங்கன்னா நான் வந்து அவர்ட்ட கேட்டு வந்துடுறேன். நான் அவர்ட்ட கேட்டு வந்துடுறேன். மக்களுடைய வரிப்பணத்தை வாங்குபவர்களுக்கு மட்டும்தான் இது சம்பந்தம். அரசு ஊழியர் இல்ல அவர். அதாவது கத்தி பேசுறதுனால எதுவுமே உங்களுக்கு அரசு இவ்வளவு குற்றச்சாட்டுகளை நீங்க தொடர்ச்சியா வச்சிருக்கீங்க. இத மட்டுமே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இதற்கான ஆதாரத்தை திமுக தரப்புல வந்து எல்லா தரப்பு ஆதாரத்தையும் திமுக கலெக்ட் பண்ண முடியும். ஒரு சாதாரண மனுஷனால இத்தனை ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரத்தை கலெக்ட் பண்ண முடியாது. திமுக போன்ற ஒரு வலுவாக இருக்கக்கூடிய எதிர்கட்சி மூலமாக கண்டிப்பா இதற்கான ஆதாரத்தை கலெக்ட் பண்ண முடியும். அப்படி கலெக்ட் பண்ணி ஆதாரத்தை வந்து கொடுக்கறதை விட்டுட்டு இந்த அறிக்கை மூலமாக அரசியல் நடத்தி கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன? இந்த அறிக்கை மட்டுமே போதுமா? இல்லைங்க, கேளுங்க. இப்பதான் அவங்க வந்து 100 days 150 days தான் ஆகுது. நம்ம அதை அந்த இதுக்கு கொடுக்க போல. அந்த அம்மையார் இருக்கின்ற பொழுதே அந்த அம்மையார் 25 மந்திரிகளை நீக்கினாரா இல்லையா? எதற்காக நீக்கினார்? ஊழல் குற்றச்சாட்டில் ஈடுபட்டதனால தான் நீக்கினார். எத்தனை அமைச்சர்கள்? 25 அமைச்சர்கள் 5 வருஷம் பீரியட்ல குற்றச்சாட்டு வந்தது. நீதிமன்றமே விடுதலை செய்தது. நான் கேட்கிறேன், கடைசியாக என்ன பண்ணுவோம்? குற்றச்சாட்டுக்கா ஊழல் தெரியுதா? நீங்க தயார் பண்ணுங்க, கவர்னரிடம் போய் கொடுங்க, இல்ல நீதிமன்றத்துக்கு போங்க. நீதிமன்றத்துக்கு போங்க, வழக்கு தொடருங்க. உங்களுக்கு இது அதிகாரம் இருக்குல்ல, செய்ய வேண்டியதானே. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் அப்புறமா திரு வசீகரன் அவர்கிட்ட வந்து கேட்கலாம். நேரடியாக ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மக்கள் மேடை நிகழ்ச்சி தொடரும்.
மக்கள் மேடை நிகழ்ச்சி தொடர்கிறது. திரு வசீகரன் சார், பிரேக் முன்னாடி 2 பேருமே வந்து பேசிட்டு இருந்தாங்க. பல குற்றச்சாட்டுகளை அவங்க 2 பேரும் ஆளும் கட்சி எதிர்கட்சி மாற்றி மாற்றி வந்து தொடர்ச்சியா எப்போதும் போல வந்து கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். இப்போ நீங்க வெளியில இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குது தமிழகத்தினுடைய இல்ல கட்சி, அந்த 2 கட்சி வெளியில இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? இது நான் பெரிய ஒரு வளர்ச்சியாக தான் பார்க்குறேன். எப்படின்னு கேட்டால், இவ்வளோ நாளாக வந்து ஊழல் செய்கிறவங்கள பற்றி அது ஒரு பெரிய விஷயம், அது கிட்டே போக முடியாது, அவர்களெல்லாம் பெரிய ஆட்கள், அவங்கள்ட்ட நெருங்க முடியாது, எதையும் கேட்க முடியாது. அவங்களும் வந்து ரொம்ப சுலபமாக சொல்லிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க, கோர்ட்டுக்கு போய் பார்த்துங்க, சரி அது நாங்கள் அங்கே பார்த்துக்குறோம் கோர்ட்டில், இது எப்படி என்ன வேணாலும் நாங்கள் பண்ணுவோம், நீங்கள் கோர்ட்டில் போய் பார்த்துங்க. இப்படியே காலத்தை தள்ளிக்கிட்டே போயிட்டாங்க. இன்னைக்கு தான் இப்போ தான் தெரியுது ஊழலை கட்டுப்படுத்த முடியும். ஊழலுக்கு எதிரான குரல் இன்னைக்கு நாடெங்கிலும் ஓங்கி வளர்ந்துக்கிட்டு இருக்கு. நல்லா பாருங்க, எல்லா மாநிலங்களிலுமே எல்லார் வாயிலையும். இன்னும் சில பேருக்கு ஊழல்ங்கிறது அர்த்தமே தெரியாது. நிறைய பேர் அவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கூட இன்னைக்கு ஊழலுக்கு எதிராக பேசுறாங்கன்னு சொன்னா அதுக்கு நாங்க தாங்கிறது எங்களுக்கு ஒரு பெருமையான விஷயம். இல்ல, தமிழகத்துல இவ்வளவு ஒரு ஊழல் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறது எங்களுக்கு பெரிய பங்களிப்பா. இப்ப தமிழகத்துல இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. இதற்கு முன்பு, அதாவது மறைந்த டாக்டர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது ஒரு அமைச்சர் மீதோ இவ்வளவு அமைச்சர் மீதோ இவ்வளவு துறைகள் மீதோ தொடர்ச்சியா ஒரு குற்றச்சாட்டு எழுப்பல. இப்ப இது இவ்வளவு குற்றச்சாட்டு ஒவ்வொரு துறையிலும் வந்து இதை வந்து கோணத்துல எதிர்கட்சிகள் அவங்க கடமையை செய்யல. சரி, சும்மா இப்போ வந்து செய்கிறாரு, நம்ம வரவேற்கிறோம். ஏன்னா இப்போ எல்லார் மேலேயும் குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் மேலேயும் சொல்கிறாங்க. என்ன அது மாதிரி இல்லை, பொதுவெளிக்கு வந்துட்டா சொல்கிறாங்க, ஆனால் வருவாங்க. ஆனால் அதாவது சமாளிக்கிறோன்னு ஒரு அளவு இருக்கு. நாங்கள் வந்து சொல்கிறோம் போகிறோம்னு நிரூபிக்கப்பட்ட குற்றவாளியை கூட விட்டுருங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. இன்னைக்கு ஜெயலலிதா அவர்களை நாம் வந்து மதிக்கிறோம், அது வேற விஷயம். ஆனால் அதே நேரத்தில் இந்த குற்றங்களுக்கெல்லாம் காரணமாக அவர் தான் இருந்திருக்கிறார். ராம்மோகன் ராவ் வீட்டில் போய் ரைடு பண்ணுறோம், அதை பண்ணுறோன்னு சொன்னால் கூட அவர்கிட்ட செக்ரட்டரியாக இருந்தவங்க தான். அப்போ பிரச்சனைகள்லாம் எல்லாம் அங்கேருந்து அவர். ஆக நாங்கள் தூய்மையானவர்கள். அதே நேரத்தில் இந்த கோர்ட்டுக்கு போங்க, நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சமாளிச்சுட்டு இருந்த அதில் கோர்ட்டுக்கு செய்வதையெல்லாம் கோர்ட்டுக்கு தள்ளிட்டு இருந்த காலம் போய் இன்னைக்கு லோகாயுக்தாங்கிறது ஒன்று 365 நாளில் பதில் சொல்லி ஆகணும். அதுக்கான தீர்ப்புகளை இந்த லோகாயுக்தாவும் வழங்கி ஆகணும். அங்கே தீர்ப்பு வழங்கியதோடு அவர் சொத்துக்களை எல்லாம் அவங்க எடுத்தாகணும். இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒன்றை கொண்டு வரணும். அதாவது இது வந்திருக்கு, அந்த மகாராஷ்டிராவில் தான் முத வந்தது. ஒவ்வொரு மகாராஷ்டிரா அதனால வந்து அங்கே பலமாக இருக்கா இங்கே பலமாக இருக்கா இதெல்லாம் கேள்வி அல்ல. அது அங்கங்க நீதிபதிகளை பொறுத்தது, அங்கங்கே உள்ள சூழ்நிலைகளை பொறுத்தது. தமிழ்நாட்டில் ஏன் நீ இல்லை, ஏன் அதை இத்தனை ஆண்டு காலமாக வலியுறுத்தலை? நாங்கள்லாம் போராடிட்டு இருக்கோம். போராடும்போது எங்களுக்கு மீடியாக்களும் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அந்த லோகாயுக்தா பாவம், இவங்களாம் ஏதோ பாவம் போராடிட்டு இருக்கிறாங்க. இவங்கள அப்படி அவர் எங்களை பார்க்கும்போது என்னமோ மாதிரி இப்போ விடுறது. அப்போ இன்னைக்கு ஸ்டாலின் சொன்னா தான் லோகாயுக்தா அப்படிங்கிற அளவுக்கு நீங்க இன்னைக்கு டிபேட்டே நடத்துற அளவுக்கு வந்திருக்கிறீங்க. என்ன அதனால இது வந்து ஒரு வாய்ஸ் வந்திருக்கு. ஒரு எதிர்க்கட்சி சொல்லும்போது நீங்க போராட்டம் நடத்தும் போது கூட செய்தியில இருக்கும், ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு பல குற்றச்சாட்டுகளை வைக்கும் போது இன்னைக்கு என்னன்னு கேட்டா இப்போ இன்னைக்கு வந்து நான் தமிழ்நாடு மட்டும் எல்லா இடங்கள்லையுமே வந்து இன்னைக்கு திமுக அண்ணா திமுக திராவிட அரசியல்லாம் இப்போ பண்ண முடியலங்கிற இதுக்கு எல்லைக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வந்துகிட்டு இருக்கும்போது இப்போ காமன் இன்னைக்கு பீச்சில் வந்து கடற்கரையில் மாணவர்கள் அவ்வளோ பேர் இளைஞர்கள்லாம் எந்திரிச்சு போராட ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் எல்லாம் ஊழலுக்கு எதிரான குரல் அதிகமாயிடுச்சு. இப்போ நம்மளும் இதை விடுறாங்க, இப்போ கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கேட்டால் மக்கள் நம்மளையும் வந்து மதிப்பாங்க, நமக்கு ஒரு இது ஏற்படும். கேட்டால் நடந்துடும், என்ன நடந்துருமா இல்லையாங்கிறத முயற்சி பண்றது. நம்ம எதுவுமே நடக்குமாங்கிறத பார்க்கல. ஊழல் ஒழியணும். ஊழல் தான் இந்த மகாத்மா காந்தியிலேருந்து எல்லாருமே எடுத்து சொல்லி இருக்கிற மொரார்ஜி தேசாய் 1967 இதை பற்றி ஒரு பெரிய ஒரு சிந்தனையை உருவாக்கி ஒரு சட்டத்தை உருவாக்கணும்னு கொண்டு வந்தவர் அவர் தான். அது போல இருந்து எல்லாருக்குமே அந்த எண்ணங்கள் இருக்கு. அதை நடைமுறைப்படுத்துகிற வேகம் இது வரைக்கும் வரல. அந்த வேகத்தை உண்டு பண்ணியது எங்களுடைய மூமெண்ட். உண்டு பண்ணி இன்னைக்கு ஒரு ஆட்சியையே லோக்பாலை கொண்டு வரணுங்கிறதுக்காக நாங்கள் முயற்சி. எங்களை வந்து இன்னைக்கு அந்த லோக்பாலை கொண்டு வர விடலை. டெல்லியில் நாங்கள் வந்து எல்லாம் சட்டசபையில் நிறைவேற்றிட்டோம். இவங்களாம் ஆரம்பிக்கவே இல்லை வேலையை, நாங்கள் நிறைவேற்றியே விடணும். இன்னும் அந்த மத்திய அரசு கொண்டு வரல. கொண்டு வராத மத்திய அரசு இதுக்கு எந்த விதமான முயற்சியும் எடுக்கலை. கொடுக்கறது மோடி அரசாங்கம் இதுக்கான முயற்சி எடுக்கல. எல்லாமே மத்திய அரசு கொண்டு வரட்டும், மத்திய அரசு அதுதான் இது தப்பிக்கிற வேலை. இது ஏமாத்துற வேலை. இது மாநில அரசு இது ஏமாத்துற வேலை. இது எப்படி மத்திய அரசு லோக்பால் கொண்டு வந்து அதுல இல்ல அமெண்ட்மெண்ட்ஸ் தீர்வு சரி பண்ணதுக்கு பின்னால நாங்க ஆரம்பிப்போம்னு சொன்னா, அது பாருங்க தான் மட்டும் போய் சொல்லாம கவர்னர் ரோசையாவே வச்சே போய் சொல்றாங்க. எவ்வளவு தைரியமா பாருங்க.
என்ன அது மாதிரி இவர்கள் என்னன்னு கேட்டா ஒரு அவங்க அமைப்போன்னு சொல்லியிருக்காங்க, அவங்க அமைக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு அமைக்க முடியாது சார். இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு இவ்வளவு பிரச்சனைகளை பண்ணிட்டு எப்படி வந்து இவங்களால அமைக்க முன்வரவே மாட்டாங்கிறது எங்களுடைய தெளிவான கருத்து. இது வந்து வேற ரீதியா மத்திய அரசோ சுப்ரீம் கோர்ட்டோ ஏதாவது சகோதரர் வந்து அரசியல் நீண்ட அனுபவம் பெற்றவர், அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஒரே நிமிஷம் இல்ல இருக்கட்டும், அவரு நான் பேசுறேன் நீங்க பேசிட்டு என்ன கொண்டு வரது வாய்ப்புகள் இல்ல அப்படிங்கறது எங்களுக்கு தெளிவா தெரிஞ்சதுனால தான் நான் சொல்றேன். கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, முதல் பாராட்டு ஆம் ஆத்மியில இருந்தா. அப்ப தேர்தல் அறிக்கையில நாங்க கொண்டு வர மாட்டோம் தெரிஞ்சு யாராவது தேர்தல் அதுதான் தேர்தல் அறிக்கையே இதுக்கு கொடுத்திருக்காங்க. நாங்க திட்டங்களை அவர்களை முன்னாள் முதலமைச்சர் சொன்ன எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றி நான் தான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன். லோகாயுக்தா கொண்டு வரணும்னு சொல்றதெல்லாம் இன்னைக்குள்ள கால சூழ்நிலைகளுக்காக பேசக்கூடிய ஒன்று. இது அவங்க செஞ்சுட்டாங்கன்னா வரவேற்கிறோம், நான் வானான்னு சொல்லல இல்லையே. சரி, என்ன இது வந்து இந்த சூழ்நிலையில லோகாயுக்தா சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு மரியாதை ஏற்படுது. பரவாயில்லையே லோகாயுக்தா கேட்கறாங்களே, அப்போ தாங்கள் தூய்மையானவர்கள் அப்படி நாங்க வந்து திமுக இதை முன்வைக்குது. திமுகவை எப்படி பாக்குறீங்க? எது திமுக இப்ப நீங்க லோகாயுக்தா நீங்க கொண்டு வரல அப்படின்னா நாங்க போது நீதிமன்றத்துக்கு போவோம்னு சொல்றாங்களே, இப்ப திமுகவை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அதனுடைய உண்மையிலே துணிச்சலை பாராட்டுறேன். சரி, அவங்களுக்கும் எவ்வளவு கரப்ஷன் பிரச்சனை இருக்கு, ஆல் இந்தியா லெவல்லயும் இருக்கு, ஸ்டேட் லெவல்லயும் இருக்கு, பல வழக்குகள் நிறைய இருக்கு. இருந்தும் அது சொல்றாருன்னா நான் பாராட்டுறேன். ஆனா இது நடைமுறைக்கு எந்த விதமான என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறாரு, மக்கள்கிட்ட எப்படி எடுத்துட்டு போறாருங்கிறத முக்கியமான விஷயம். மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தி இது மாதிரி மக்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு லோகாயுக்தான்னு தெரியாதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. சட்டமன்றம் முடிந்து ஒரு 10 நாள் தான் ஆகுது. சட்டமன்றத்துல இந்த லோகாயுக்தா கொண்டு வரதுக்காக ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ணிருக்கலாமே, அதை பத்தி பேசிருக்கலாமே. எதிர்கட்சிக்கு அதிகமாக பேசுவதற்கான வாய்ப்புகள் என்ன சொல்றதா சபாநாயகர் சொல்றாரு, இதை முன்வைத்திருக்கலாமே, ஏன் வைக்கல? அதான் சொல்றேன். அதாவது என்னன்னு கேட்டா இது வந்து என்னன்னு கேட்டா ஒரு மக்கள்கிட்ட போய் நாங்க வந்து இதுக்கெல்லாம் போராடுறோம், இதெல்லாம் செய்யறோம், இது மாதிரி ஒரு அபிப்பிராயத்தை தேடுவதற்காக இருக்கக்கூடாது. சரி, ஓகே, நான் தொடர்ந்து பேசலாம். திரு ஜவஹர் அலி வரன், திரு மோகன், இது ஒட்டுமொத்தமாக எல்லாமே நம்ம குற்றச்சாட்டுகள் ஒதுக்கி விட்டுட்டு வந்து போக முடியாது. ஏன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து பொதுமக்கள் தரப்புல இருந்து வருவதை சமீப காலமாக பார்க்க முடியுது. இப்போ நான் நடிகர் கமல் மட்டும் சொல்லல, நிறைய பேர் இந்த விஷயத்தை வந்து முன்வைக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து விட்டு போயிட்டு வர முடியுமா? இல்ல அது அதாவது சார், யாரும் வந்து ஊழலை என்னை போன்றவர்கள் ஆதரிப்பவர் இல்லை. யாரு தவறு செய்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் தான் ஒவ்வொருத்தருடைய எண்ணமாவும் இருக்கு. அந்த எண்ணத்துல தான் மாண்புமிகு அம்மா அவர்களும் ஆட்சி செய்தார்கள். ஆனா ஒரு துரதிர்ஷ்டம், ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு அவர் மரணம் அடைந்து விட்டார்கள், அதுதான் உண்மை. ஏன்னா அவர் ஏதோ வந்து ஒரு ஏழ்மை நிலையில் இருந்து பணத்தை சம்பாதித்தவர்கள். அவர் சினிமா துறையிலிருந்து மிகப்பெரிய பல கோடிகளை பார்த்தவர் தான் மாண்புமிகு அம்மா அவர்கள். சூழ்நிலை அது நான் சட்டம் அது தீர்ப்பு வந்து விட்டது. அந்த டாபிக் நான் போல அவர்கள் இருக்கும்போது ஒரு அமைச்சர் மேல ஒரு குற்றச்சாட்டு இப்படி வருது. 3 முறை வருமான வரித்துறை வந்து சோதனை நடத்துது, விசாரணைக்கு வந்து போறாரு அப்படின்னு சொல்லும் போது அவர் இருந்திருந்தா அமைச்சரா இருந்திருக்க முடியுமா? இப்போ நிச்சயமா, அதாவது தான் சொல்றேன், எதுவும் வந்து அம்மாவுடைய பார்வை. ராமதாஸ் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்றாரு, அமைச்சர் விஜயபாஸ்கர் முதல்வராலேயே நீக்க முடியாத அளவுக்கு வலிமையான பின்னணி கொண்டவர் அப்படின்னு சொல்றாரு. அப்போ முதலமைச்சருக்கான அதிகாரம் என்பது வந்து இவ்வளவுதானா அப்படின்னு ஒரு கேள்வி எழுகிறதுல நான் சொல்றேன், கண்டிப்பா அன்புமணி ராமதாஸ் அவர்களை நீக்க முடியாத அதிகாரத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்களால் கூட நீக்க முடியாத அதிகாரத்தில் இருப்பவராக அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார். அவர் மீது குற்றச்சாட்டு இருக்கு, விசாரணை நடந்துகிட்டு இருக்குது, சிபிஐ வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு என்ன சொல்லுவார் அவரு? அதாவது சார், எதிர்கட்சியின் வேலைகளை அவர்கள் செய்யறாங்க. உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சா நான் சொல்லக்கூடாது, நான் தாங்கிக் கொள்வதுதான். நான் உங்களை நோக்கி ஒரு கேள்வியை கேட்டா அவங்க ஏன் அப்படி இருக்காங்க? அவங்க தரப்புல அது என்னடா, உங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டை ஒரு தார்மீக பொறுப்பு ஏற்றுக்கொள்வதற்கு அவங்க சொல்லிட்டாங்கன்னு மந்திரி சபையை கலைச்சிடலாமா? ஆட்சியை இந்தாங்க கொடுத்துட்டு போயிடலாமா? என்ன சார் என்ன பண்ணணும்? அந்த அமைச்சரை நீக்கி விட்டுறலாமா? நாளைக்கு நீங்க கேள்விகள் நிறைய கேக்குறீங்க, ஒரு கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் கேக்குறேன் சார், தேர்தல் ஆணையம் ஒரு தன்னிச்சையான அமைப்பா இல்லையா சார்? தேர்தல் ஆணையம் எந்த அரசியல் கட்சிக்கும் ஆட்சிக்கும் அமைப்பு சாராத ஒரு அமைப்பா இல்லையா சார்? அதாவது தேர்தல் ஆணையம் குறிப்பிட்ட ஒரு எத்தனை கேள்வி கேட்பீங்களா? கேள்வி தெரியல, பேச விட மாட்டேங்கிற. சொல்லுங்க. திருமங்கலம் ஃபார்முலா என்ற ஒரு ஃபார்முலாவை உருவாக்கி மிகப்பெரிய அளவுல முறைகேடு நடத்தினாங்க. அன்றைக்கு அந்த தேர்தல் ஆணையம் எங்கே போனது மக்களுக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும்.
ஆனால் இன்றைக்கு நடந்த தேர்தல் ஆணையம் ஒரு பேப்பர்ல எழுதப்பட்ட அந்த நோட்டீஸ் என்றது கேளுங்க சார், நான் என்ன சொல்றேன் திரும்பங்களா அந்த சமயத்துல எத்தனை ஃபார்முலா வரட்டும், ஆனால் அன்றைக்கு அந்த தேர்தலை ரத்து செய்தாங்களா அந்த காங்கிரஸ் அரசாங்கம்? அந்த தேர்தல் ஆணையம் ஃபார்முலா வரும்போது இந்த கேள்வி நீங்க ஏன் கேட்கல? நான் தான் சொல்றேன் சார், அதாவது ஒவ்வொருத்தவங்க சொல்லக்கூடிய விஷயம் நான் சொல்ல வரேங்க. இங்க இந்த ஆர்கே நகரில் பிடிப்பட்டது அவர்கள் பேப்பர்ல எழுதி வச்சிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க தவிர அதுக்கு முழுமையான எவிடன்ஸோ எதுவுமே கொடுக்கல. தேர்தல் ஆணையம் ஏன் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல? ஆதாரங்களோட தேர்தல் ஆணையம் வந்து ஏன் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல? அவங்களே கேள்வி கேட்டாங்க. வரைக்கும் வந்து போயிருக்கு. தேர்தல் ஆணையம் கடந்துட்டு எப்படி போறீங்க? சரி, இன்னும் கேள்வி நிறைய கேட்டு சொல்லுங்க. எதுவுமே நீங்க பதில் சொல்ல விட மாட்டீங்க. நான் ஆண்டு வாயை திறந்தோன்னே நீங்க அதிகமா நான் என்ன எதுக்கு ஒரு கேள்வி கேக்குறீங்க, அடுத்த கேள்விக்கு போயிருங்க. சொல்லி முடிச்சிருங்க. தேர்தல் நான் அதையும் தான் கேட்கிறேன். தேர்தல் ஆணையம் ஏன் வந்து அந்த குற்றச்சாட்டுக்கு வழக்கு பதிவு செய்யவில்லைன்னு கேட்கிறேன். நானும் கேட்கிறேன். தேர்தல் ஆணையம் பதிவு பண்ண சொல்லிட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய காவல்துறை பதிவு பண்ணலன்னு தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்கிறது. தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கலாம். அன்றைக்கு தேர்தலை ரத்து செய்தது அந்த 89 கோடி ரூபாய் பிடிப்பட்டதற்காக அல்ல, பல முறைகேடுகள், வாக்காளர்களுக்கு பணம் திமுக கொடுத்ததாக முறைகேடுகள், அதிமுக கொடுத்ததாக முறைகேடின் அடிப்படையில் தான் அவங்க தேர்தலை ரத்து செய்தாங்க. 89 கோடி ரூபாய் கொடுத்ததற்காக முழுமையான ஆதாரத்தை அவர்கள் கண்டுபிடிக்கல. நான் என்ன சொல்றேன்னா, கர்நாடகாவில் மிகப்பெரிய ஊழல்கள் நடந்துகிட்டு இருக்கு. சகோதரர் சொன்ன, ஏன்னா அவர் அரசியல் ஆழ்ந்து பார்க்கக்கூடிய ஏன் எஃப்ஐஆர் போடலன்னு தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல விடுங்க சார். ஏன் எஃப்ஐஆர் போடல? யார் எஃப்ஐஆர் போடணும்? நீங்க தேர்தல் ஆணையம் இது மாதிரி இவ்வளவு பிடிபட்டு இருக்கு, இவ்வளவு வந்து கைமாறி இருக்குது, தேர்தல் ஆணையம் முடிவு கொடுத்திருக்காங்க, லஞ்சம் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஏன் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல? ஏன் வழக்கு விசாரணை நடைபெறல? தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு தனி அதிகாரம் உடையது. அவர்கள் நினைத்தார்கள் வைங்களா, அந்த குற்றச்சாட்டில் முழுமையான ஆதாரம், அடிப்படை ஆதாரம் இருந்துச்சு வைங்களா, அவர்களே வழக்கு தொடர்வதற்கும் நீதிமன்றத்தின் மூலம் வழக்கு போட வைப்பதற்கும் அதிகாரம் படைத்தவர்கள். அதுல ஆதாரம் இல்லாதனால தான் தேர்தல் ஆணையம் ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க. என்னன்னா தேர்தலை ரத்து செய்தார்கள் ஒழிய அவர்கள் முழுமையான ஆதாரத்தை அவங்க கையில வச்சிருக்கல. இதுதான் உண்மை. ஆனால் இந்த தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்ற மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த எண்ணத்தின்படி குற்றச்சாட்டுகளை பரவி விட்டு இப்படி செய்தவர்களை தவிர இதுல உண்மை எந்த கோணத்திலும் இருப்பதாக தெரியல. ஆனால் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டதாக பணமே கொடுக்கல எடுத்துக்கலாமா? இல்ல சார், திமுக சார்பிலும் பணமே திமுக சார்பிலும் பிடிப்பட்டது, அதிமுக சார்பிலும் பிடிப்பட்டது. நீங்க சொல்லுங்க, அவங்களுக்கு நாங்க பாத்துக்கிறோம். கொடுத்து எங்க நிரூபிச்சீங்க? அதிமுக பணமே கொடுக்கலன்னு சொல்றீங்களா சார்? அது வந்து தேர்தல் ஆணையம் தான் கண்டுபிடிக்கணும். மக்கள் மேடையில திரு ஜவஹர் அலி வந்து அதிமுக தினகரன் அணி பணம் வந்து கொடுத்திருக்காங்கன்னு பேசிருக்கீங்க. இல்ல நான் இப்ப கூட இல்லன்னு மறுக்க முடியுமா? நான் இப்ப கூட கொடுக்கலன்னு சொல்ல வரல. அறுதியிட்டு நான் சொல்லவே வரல. சரி, இல்ல அது கொடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும், அதற்காக தான் தேர்தலை ரத்து செய்திருக்கிறாங்கன்னு நான் சொல்றேன். நீங்க அதனால தேர்தலை ரத்து செய்யுங்க. அடுத்த தேர்தல் நியாயப்படி நியாயமாக தேர்தலுடைய சட்ட விதிகளின்படி நடக்கணுங்கிறத என்னுடைய கருத்தா இருக்கு. சரி, ஓகே, உங்களுக்கு கருத்தை எடுத்துக்கிறேன். திரு மோகன், இல்ல ஒரே ஒரு கருத்து நான் மட்டும் என்ன, அதாவது சகோதரர் சொன்னதுக்கான்னு சொல்றேன், இன்று மக்களிடம் விழிப்புணர்வு வந்திருக்கின்றாருங்க. உண்மையிலேயே வந்து இன்றைக்கு மக்களிடம் பல விஷயங்களில் விழிப்புணர்வு வந்திருக்கு. கடந்த காலங்களில் விழிப்புணர்வு இல்லாதனாலதான் நிறைய ஊழல்கள்லாம் நடந்திருக்கு. இல்லைன்னு நான் சொல்ல, அதற்கு அவர்கள் ஒரு காரணமாக இருக்கிறாங்கிறத நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா அதே சமயத்துல இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய இது என்ன, லோக் ஆயுக்தார் எந்த விஷயங்களா இருக்கட்டும், அவர்களுடைய நிலைப்பாடு எப்படின்னா, ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது ஒரு நிலைப்பாடு, எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது ஒரு நிலைப்பாடு. இந்த நிலைப்பாடு ஆரம்ப காலத்திலிருந்து, கலைஞர் காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அதை தொடர்ந்து கொண்டிருக்காங்க. அது நீட்டா இருக்கட்டும், ஜல்லிக்கட்டா இருக்கட்டும், எந்த எதிர்கட்சியா இருக்கும் போது ஈழ பிரச்சனையில ஒரு நிலைப்பாடும், ஆளும் கட்சியா இருக்கும் என்றைக்கும் அம்மா பொறுத்த வரைக்கும் ஒரே நிலைப்பாடு. ஆனால் அது தவறு அதிமுகவுக்கும் ஆளும் கட்சியா இருக்கும் போது ஒரு நிலைப்பாடு, எதிர்கட்சியா இருக்கும் எந்த நிலைப்பாடுன்னு சொல்லுங்க. ஊழல் மட்டும்தான் சார். ஈழத்தமிழர் பிரச்சனையிலே அது வந்து நிலைகள் மாறும் பொழுது மாற்றிக்கொண்டார்கள். அதுதான் உண்மை. ஒரு மனிதன்
அது 1 லட்சம் கோடி ரூபாய் கடன் வந்து நீங்க வச்சிருக்காங்க. subject என்ன பேசுங்க. 1 லட்சம் கோடி ரூபாய் கடன் வந்து வச்சிருக்காங்க. அதுக்காக வந்து திமுக மீது பல குற்றச்சாட்டுகள் எழுப்பினாங்க. இன்னைக்கு 5 லட்சம் கோடி ரூபாய் ஆச்சு. இப்ப அந்த குற்றச்சாட்டு இல்லைன்னு ஆயிடுவோம். அதுக்கு உண்மையில அதாவது 2006ல அதிமுக ஆட்சியை விட்டு போகும்போது 15,000 கோடி, 2011ல திமுக ஆட்சியில் விட்டு போகும்பொழுது 1,15,000 கோடி. இருங்க சார். ஆனால் அன்றைக்கு பட்ஜெட் 84,000 கோடி, இன்றைக்கு பட்ஜெட் 1,92,000 கோடி. இன்றைக்கும் ரிசர்வ் வங்கி விதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய 20%க்குள்ளதான் கடன்கள் இருக்கிறது. நான் என்ன சொல்றேன், 1 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கும் போது இதே ரிசர்வ் வங்கி அதை நீங்க எவ்வளவு அமௌண்ட் பார்க்காதீங்க. அதே உற்பத்தி பிரிவில் தமிழகத்தினுடைய நிலைப்பாடு அதை தான் நீங்க கணக்கு பேசலாம். திரு மோகன், இப்படிலாம் நம்ம வந்து சொல்லிட்டனால திமுக மீது ஒரு மக்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு எண்ணம் வந்து ஏற்பட்டுமா? இல்ல வெறும் அறிக்கை அரசியல் மட்டுமே வந்து செய்து கொண்டிருப்பது மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகும்? நாங்க போராடணும்னு அவசியமே இல்லை. இன்னைக்கு மக்கள் விழிப்புணர்வோடு இருக்காங்க. இன்னைக்கு டாஸ்மாவை பெண்களே வந்து வெளியே வந்து போராடினாங்க. இந்த ஆட்சியாளர் என்ன பண்ணாங்க, உச்ச நீதிமன்றம் 5,300 டாஸ்மாவை மூடணும்னு சொன்னாங்க. 3,600 டாஸ்மாவை. அது வந்து இந்த நெடுஞ்சாலையில் ஓரமா இருக்கிறதெல்லாம் இவங்க அதுக்கு மூடாம இது பக்கத்துல பின்பக்கமா திறந்து திமுக சம்பந்தமாக எந்த கேள்வி 7 ஆலைகளை வந்து நடத்துகிறார்கள். நீங்க ஆலை நடத்துவது என்பது வேறு, அது வேறு இண்டஸ்ட்ரியல். நீங்க இதுக்கு அதுக்கு முடிச்சு போடாதீங்க. நீங்க மூடுனீங்கன்னா அவன் மூடிட்டு போயிடுவான். நீங்க ஆலைக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. முதல்ல தெரிஞ்சுங்க. முதல்ல இண்டஸ்ட்ரியல் வேறு, இங்க இருக்கிற நடைமுறை வேறு, அமுல் பண்றது வேறு. நீங்க மூடுனீங்கன்னா அவன் வேற ஸ்டேட்டுக்கு சப்ளை பண்ணுக்கு அக்கறை இருக்கு. மக்கள் மீது அக்கறை இருந்தால் நீங்க தான மதுவிலக்கை நீங்க கொண்டு வரணும். மீது வந்து இவ்வளவு புகார் வந்து மதுவிலக்கை நீங்க மூடணுமா இல்லையா? குட்கா பாக்கெட்டை நீங்க சட்டமன்றத்துக்கு எடுத்துட்டு வந்து இங்க தமிழ்நாடு முழுக்க பயன்படுத்துறாங்க. அம்மா மருந்து நீங்க, அம்மா உணவு, அம்மா டாஸ்மாவை தந்துட்டீங்க. மக்களுக்கு மக்கள் வந்து வறுமையில தான இருக்காங்க. பாதிப்பு இருக்குன்னு சொன்னா திமுக தரப்புல நடவடிக்கை எடுத்திருக்கலாமேன்னு ஒரு கேள்வி கேக்குறாங்க. கேளுங்க. கடந்த 6 ஆண்டு காலமாக இந்த அரசு எல்லா துறையிலும் ஊழல் மலிந்திருக்கிறது. நாங்கள் சொல்லவில்லை, மக்கள் சொல்லுகின்றார்கள். மக்கள் எங்களிடம் சொல்லுகின்றார்கள். அதை தான் நாங்க அசெம்பிளில சொல்றோம். அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு கூட இந்த 1 வருஷத்துல என்ன பதில் அதிமுக கிட்ட இருந்து பெற முடிஞ்சது, என்ன சாதிக்க முடிஞ்சது? திமுக முதல்ல யார்கிட்ட பேசுறது தெரியலையே. அவங்களே குழப்பவாதிகளாக இருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களே 3ஆக 4ஆக பிரிந்திருக்கின்றவர்களும் அவர்கள் என்ன பேசுவீங்க? எந்த பதில அதிமுக தரப்புல இருந்து பெற முடிஞ்சது? நாங்க ஒரு மந்திரியை நீக்குங்கன்னு சொல்றோம். இல்ல நாங்க ஒரு மந்திரியை நீக்குங்கன்னு சொல்றோம். விஜயபாஸ்கர் வந்து குற்றவாளின்னு சொல்றோம். குற்றம் சாட்டப்பட்டிருக்குன்னு ஏதோ சொல்லுங்க. ஆனா அவர் நீக்கப்பட்டாரா? ஆனால் இது ஜெயலலிதா அம்மையிடம் சொல்லி இருந்தால் நீக்கி இருப்பார். அது ஆளுமை அவர்கிட்ட இருந்தது. இவங்களுக்கு அந்த ஆளுமை இல்லை. இதுல நான் வந்து அவங்களே ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏனென்று சொன்னா இப்ப சொல்லிருக்கக்கூடிய அத்தனை குற்றச்சாட்டுகளும் இவர்கள் காது கொடுத்து கேட்பதாக இல்லை. முதல்ல அதை முதல்ல புரிஞ்சுங்க. பெண்கள் வழக்குல 13 கோடி ரூபாய் விட்டுடுங்க, கியா மோட்டார்ஸ் வந்து விட்டுடுங்க. இது வந்து ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு வந்து எழுப்பப்பட்ட அந்த புகார். ஆனா அதற்கு கூட இருக்கக்கூடிய அத்தனை புகாரும் வந்து ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அந்த பிரிவுல நடந்த விஷயமா தான் இங்க வந்து பதிவு பண்றாங்க. ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் கொண்டு வந்திருக்காங்களா? ஒரு இண்டஸ்ட்ரியில் முதலீடு செய்திருக்கின்றார்களா? ஏனென்றால் ஊழல் அதிகமா இருப்பதனால அவங்க கமிஷன் கொடுக்க முடியாம பக்கத்து ஸ்டேட்டுக்கு போயிட்டான். இல்லையா சொல்ல முடியுமா? அப்ப ஒரு இண்டஸ்ட்ரியல் கொண்டு வந்திருக்க சொல்லுங்க பாப்பா. நாட்டுல இண்டஸ்ட்ரி அவங்க தான் உலக அந்த மாநாடு வந்து கொண்டு வந்தாங்க, செஞ்சாங்க. எந்த முதலீட்டுக்காரன் வந்தா? எந்த முதலீட்டுக்காரன் வந்தா சொல்லுங்க. 24,000 கோடி ரூபாய் எந்த முதலீட்டுக்காரன் வந்து சட்டமன்றத்துல கொடுத்திருக்காங்களே சார். எந்த முதலீட்டுக்காரர் அதெல்லாம் சொன்னாங்க, செஞ்சாங்க. இவங்க போய் அணுகல. அதுக்குள்ள இவங்க வந்து அது ஒதுக்கல, இடம் ஒதுக்கல. இங்க 1000 கரப்ஷன் இருக்கு. அதனால அவங்க இன்ட்ரஸ்ட் இல்ல. எனக்கு ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கின்ற பொழுது, எல்லார் மீது இருக்கின்ற பொழுது அவசரமாக அதை தீர்ப்பு செய்யணும்னா லோக் ஆயுக்தாவை கொண்டு வரணும் தான் சொல்றாரு. அதை எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்தால் வரவேற்கத்தக்கதுதான். ஏனென்று சொன்னால் உடனடியாக தீர்வு 364 தீர்வு பண்ண முடியும். இல்லன்னா நாங்க இருக்கோம், இன்னும் 4 ஆண்டு காலம் இருக்குன்னா 5வது ஆண்டுகளை கொண்டு வந்து பிரயோஜனம் இல்ல. அப்ப கரப்ஷனும் மடிந்து விடும். அதனாலதான் இப்போ வந்து மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் வந்து நீங்க லோக் ஆயுக்தாவை அனௌன்ஸ் பண்ணுங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். திரு வசீகரன், நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்முடைய மரியாதைக்குரிய ஜவஹர் அலி வந்து கருத்துக்கள்லாம் சொன்னாரு. இருந்தாலும் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, சும்மா வந்து கட்சியை காப்பாத்துறதுக்காக எதுக்காகலாம் பேசக்கூடாது. மக்களுக்கு என்ன சும்மா வந்து எதை எடுத்தாலும் நாங்க பண்ணோம், அம்மா பண்ணோம். ஏன்னா உண்மை எல்லாருக்கும் தெரியும்.
தெரியாததெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க எவ்வளவுதான் உட்கார்ந்து யார் சமாளிச்சாலும் அதிமுகவில் சமாளிக்க முடியாது. நீங்க அவங்க தான் ஆதாரத்தை கொடுங்க. ஆதாரம் நீதிமன்றம் போங்க. இது வந்து இவர்கள் சொல்லக்கூடிய வாதம் இன்னைக்கு நேத்து இல்ல. ஆனால் அதற்காக இந்த எதுவுமே இல்ல, நடக்கல, மக்கள் சொல்றதெல்லாம் கேட்க முடியாது. எதா இருந்தாலும் ஏத்துக்க முடியுமா? எப்படிங்க இது? ஒரு அரசு மேல எல்லாருமே தேர்தல் கமிஷனே சொல்லிச்சு விஜயபாஸ்கர் மீது. அப்புறம் என்னங்க வருமான வரித்துறை சொல்லுது. நான் சொல்லல, அவங்க சொல்றாங்க. வருமான வரித்துறை தனிப்பட்டதா? சரி, தனிப்பட்ட கம்பெனி அது. வருமான வரித்துறை அவங்க சொல்றாங்க, அதை ஒத்துக்க மாட்டோம். என்ன தேர்தல் கமிஷன் 89 கோடி அவங்க சொல்றாங்க, இல்ல நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஆனா ஒண்ணு நல்ல விஷயம் ஒண்ணு சொன்னார். என்ன சொன்னாரு? திமுக அதிமுக நாங்க 2 பேருமே பணம் கொடுத்தோம்ட்டார். நாங்க கொடுக்கவே இல்ல, சும்மா என்ன கொடுக்கவே இல்லைன்னா சொல்ல முடியாது. அதுக்கு அதெல்லாம் வேணா சும்மா வேணா சொல்லிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி பாலிசிஸ் இந்த பாலிசிஸ் எல்லாம் நாங்க சொன்னதனால அவங்க எங்க மேல சொல்லலாம். ஆதாரபூர்வமா மனப்பூர்வமா உண்மையிலே நீங்க என்னைக்கெல்லாம் மாறுறீங்களோ அன்னைக்கு தான் அந்த மாற்றம் வரும். அது வரைக்கும் இதனுடைய கஷ்டங்களை நீ அனுபவிக்க தான் போறீங்க. லோக் ஆயுக்தா இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு வரும். நீங்க வந்து இன்னைக்கு அவர் கேட்டிருக்கிறாரு, கேட்கறதுனா உன்னை பாராட்டுறோம், அது வேற விஷயம். ஆனால் நாங்கள் ஆம் ஆத்மி இருக்கிற வரைக்கும் இந்த லோக் ஆயுக்தா கொண்டு வராம விட மாட்டோம். நாங்க சப்போர்ட் எங்களுக்கு வேணும்னு இருந்தாலும் தமிழகத்துல லோக் ஆயுக்தா கொண்டு வரது இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தேசிய அளவில் லோக்பால் வந்து ரொம்ப வருஷமா பெண்டிங்லே இருக்கு. நீங்க அதை எதிர்த்து வந்து அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல கட்ட போராட்டங்களை நடத்தி ஆட்சியை டெல்லியில பிடிச்சிங்க. ஏன் இந்த லோக்பால் இந்திய அளவில் கொண்டு வர வைக்க முடியல? அதான் சொல்றேன். இது வந்து இல்ல நாங்க முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம், அதுக்கான போராட்டங்கள் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம், செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். செய்யலை, லோக்பாலுக்கு எதிரால நாங்க விட்டுட்டோம் அப்படின்லாம் கருத்து கிடையாது. இவர்கள் இந்த ஆட்சியாளர்கள் அதுக்கான கொண்டு வருவதற்கான முயற்சியை மோடி அரசு ஆளுங்கட்சி தான் கொண்டு வர முடியும். இறுதி கருத்தை முடிச்சிருங்க என்ன ஆகையினால லோக் ஆயுக்தா தமிழகத்திற்கு வேண்டும். என்ன அதுக்கு யார் கொண்டு வந்தாலும் அதை நாங்கள் ஆதரவு கொடுப்போம். ஆம் ஆத்மி கட்சியும் தொடர்ச்சியாக போராடி கொண்டு இருக்கிறது, தொடர்ந்து போராடும். இறுதி கருத்தை முடிச்சிருக்கேன், நான் விட்டு மொத்தமாக போயிட்டேன். லோக் ஆயுக்தா தமிழ்நாட்டிற்கு வேண்டும். அப்படி கொண்டு வந்தால்தான் விரைவாக ஊழல் மலிந்திருக்கின்ற எந்த கட்சியாக வந்தாலும் எந்த ஆட்சியாக நாங்க தானே சொல்றோம் கொண்டு வாங்கன்னு நாங்க எங்க தேர்தல் அறிக்கையை சொல்லியிருக்கோம். தேர்தல் அறிக்கை போது எதிர்கட்சியா இருந்தோமா? தேர்தல் அறிக்கை போது எதிர்கட்சியா இருந்தோமா? அவங்களும் தேர்தல் அறிக்கை சொன்னாங்களா இல்லையா? அது கொண்டு வரல தான் நாங்க கேட்கிறோம். புரியுது அவங்களுக்கு? யாரா இருந்தாலும் குற்றம் யாராக இருந்தாலும் குற்றம் சாட்டப்பட்டா நிரூபிக்கப்படும். அது விரைவில் நிரூபிக்கப்படும். அது லோக் ஆயுக்தா தான் முடியும். அதாவது சகோதரர் வந்து ஒரு ஆழ்ந்த சிந்தனையாளர், அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா மக்களுக்கு உண்மை எல்லாமே தெரியும். இவர்களுடைய ஊழல் மக்களுக்கு உண்மைகள் தெரிஞ்சதுனாலதான் கடந்த 2016 தேர்தலிலும் மீண்டும் அம்மா அவர்களே ஆட்சியில் அமர்த்தினார்கள். அதையும் மக்கள் உள்ளாட்சி தேர்தலை இன்னும் நடத்த முடியாம உள்ளாட்சி தேர்தல் ஒரு 8-9 மாதமா தள்ளி போட்டு இருக்கு. இது ஒரு புது சப்ஜெக்ட் போனா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஏன்னா இரண்டாவது வந்து சகோதரர் மதுக்கடைகளை பத்தி சொன்னார். அதிமுகவினுடைய அரசாங்கத்தினுடைய படிப்படியாக மதுக்கடைகளை குறைக்க வேண்டும் என்பதற்காக இப்ப 1000 கடைகளை குறைச்சிருக்காங்க. ஆனால் 3000 கடைகளில் அதாவது நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது வந்து அந்த நெடுஞ்சாலைகள் இருக்கக்கூடாது என்றால் அதை திறக்கப்படுறாங்க. இன்னொன்று வந்து இண்டஸ்ட்ரியல் பொறுத்த வரைக்கும் கடந்த 2006-2011 திமுக அதாவது இண்டஸ்ட்ரியல் கொண்டு வந்த அந்த முதலீடுகளை விட 2 மடங்கு அல்ல 4 மடங்கு அளவுக்கு அதிகமான முதலீடுகளை 2016 வரைக்கும் அதிமுக அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. இது உண்மை. ஆனா லான்ச் பண்ணல. நீங்க கொண்டு வந்தா பத்தாதீங்க. நீங்க பேஸ் கொடுத்தீங்க. கதை சொல்லுங்க. மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்காங்க. எதிர்க்கட்சியாக அவர்களுடைய கடமையை செய்யறாங்க. ஊழல் ஆட்சின்னு சொல்றாங்க. மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை. எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் ஆளக்கூடிய இந்த அரசாங்கம் 4 மாசத்துல மக்களுடைய சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்தனால பயத்தின் காரணமாக தான் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் இப்படிப்பட்ட ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தமைக்கு நிலையத்தின் சார்பாக உங்கள் மூவருக்கும் நன்றி. நேயர்களே, எது எப்படி இருந்தாலும் தேர்தல் வந்தால்தான் யார் என்ன குற்றச்சாட்டு சொல்கிறார்கள், எது உண்மை எது பொய் என்பது நிரூபிக்கப்படும். அதை நிரூபிப்பதற்கான வாய்ப்பு, திறமை எல்லாம் உங்களிடம் மட்டும்தான் உள்ளது. மீண்டும் மற்றொரு மக்கள் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நேயர்களே.